எப்போவுமே எறா மட்டும் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ண மாட்டேன். நான் தான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அதில் இருக்க குடலை எடுக்காமையே கொடுத்துருவாங்க. அதனால் வீட்டில் நான் தான் க்ளீன் பண்ணுவேன். எறா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தலையை கிள்ளிட்டு கால் கிள்ளிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்படியே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தலை பக்கத்தில் கை வச்சுட்டு இழுத்தோன்னாக்கா குடலும் வந்துடும். நகத்தில் கிள்ளிட்டு அப்படியே இழுக்கணும். இது வந்து நம்ம கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணும்போது குடல் எடுக்காமையே தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அது நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிட்டோம்னாக்கா மண் நர நரன்னே இருக்கும். எறா சாப்பிடணுன்னே தோணாது. அதனால எப்போவுமே நானே க்ளீன் பண்ணுவேன். நீங்களும் வாங்கிட்டு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எல்லா எறாலையும் குடல் இருக்கும். தலையை கிள்ளிட்டு கால் பக்கம் கொஞ்சம் கிள்ளி விட்டுட்டு இப்படி உரிக்கணும். பாதி உரித்ததுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணாலே போதும் வந்துடும். அப்புறம் நகத்தில் கிள்ளிட்டு அந்த குடலை இப்படி இழுத்தா போதும். பார்த்தீங்களா? இது மாதிரி ஈஸியாக வந்துடும். அது மாதிரி எல்லா குடலையுமே எடுத்துட்டு தான் எறா எப்போவுமே சமைக்கணும்.